ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி ட்ரெண்ட்ஸ் 3.0. தீயாய் நடக்கும் ஓட்டு வேட்டை. பிக் பாஸ் வரலாற்றை புரட்டி போடும் அர்ச்சனா தற்போது சோசியல் மீடியாவை திறந்தாலே பிக் பாஸ் செய்தியில்தான் வைரலாகி கொண்டிருக்கிறது. அதிலும் இறுதி நிலையை எட்டிவிட்ட இந்த சீசன் டைட்டில் வின்னர் யார் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்குமே இருக்கிறது. அதன்படி தற்போது ஓட்டு நிலவரப்படி அர்ச்சனா தான் முன்னிலையில் இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பு கூட அவர் எப்போது நாமினேஷனுக்கு வந்தாலும் அவர்தான் அதிகபட்ச ஓட்டுகளை கைப்பற்றுவார். இதற்கு முக்கிய காரணமே அவருடைய இணைய கைக்கூலிகள் தான் என்பது தற்போதைய வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. அதாவது இப்போது சோசியல் மீடியாவில் பல பிரபலங்கள் அவர்களுக்காக ஓட்டு கேட்கும் வேலையை இறங்கியிருக்கின்றனர். அதில் எப்போதும் இல்லாத திருநாளாக யூடியூபர் பிரசாந்த் கூட அர்ச்சனாவுக்காக களமிறங்கியுள்ளார். அது மட்டும் அல்லாமல் அர்ச்சனாவின் டிஆர்பி ஓட்டு வேட்டையில் தீயாய் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் விஜய் டிவியின் கணக்கு மாயாவை ஜெயிக்க வைப்பது தான் என்ற ஒரு தகவலும் பரவி கொண்டு இருக்கிறது. இப்படி கடைசி நேரம் வரை இந்த சீசன் பரபரப்பாக தான் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் அர்ச்சனா மட்டும் இந்த டைட்டிலை கைப்பற்றினால் அவர் பிக் பாஸ் வரலாற்றையே புரட்டி போடும் நிகழ்வாக மாறும். ஏனென்றால் இதுவரை ஒயிட் கார்டு போட்டியாளராக வந்த யாரும் டைட்டிலை வென்றதே கிடையாது. இறுதி வரை வந்த போட்டியாளர்கள் இருக்கின்றனர். ஆனால் இப்போது தான் முதன் முறையாக ஒரு ஒயிட் கார்டு போட்டியாளர் இந்த அளவுக்கு ஆதரவை பெற்றுள்ளார். அந்த வகையில் அர்ச்சனா இந்த டைட்டிலை வென்று பிக் பாஸ் சரித்திரத்தை மாற்றுவாரா என்பது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிந்துவிடும். இது ஒரு புறம் இருக்க, வனிதா பொண்ணுனா சும்மாவா, வந்ததுமே வேலையை பார்த்த நம்ம ஜோவிகா. பிக் பாஸ் 7வது சீசன் தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் இறுதி நாள் என்பதால் ரசிகர்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளனர். யாரும் எதிர்பாராத விதமாக வர நடுப்பகுதியில் எவிக்ஷன் நடந்தது. அர்ச்சனா, மாயா, தினேஷ், விஜய் வர்மா, விஷ்ணு, மணிச்சந்திரா ஆகியோர் இதை சந்தித்தார்கள். இறுதியாக 5 பேர் கைப்பற்றப்பட்ட நிலையில் விஜய் வர்மா வெளியே சென்றார். இந்த நிலையில் இது போனஸ் வாரம் என்பதால் ஏற்கனவே எவிக்ஷன் ஆகி சென்ற போட்டியாளர்கள் உள்ளே வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது ஒரு சிலர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். முதல் நபராக அனன்யா ராவ், அக்ஷயா, விஷ்ணுஷா, சரவணா விக்ரம், கூல் சுரேஷ் ஆகியோர் உள்ளே இருக்கிறார்கள். இதனிடையே வெளியாகி இருக்கும் ப்ரோமோவில் ஜோவிகா உள்ளே இருக்கிறார். அனைவருமே இவரின் வருகைக்கு தான் காத்திருக்கிறார்கள். உள்ளே அதிரடியாக வந்து இருப்பது போல் தெரிகிறது. ஜோவிகா உள்ளே சென்றதுமே போட்டியாளர்களிடையே சண்டை மூட்டிவிடும் வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார். முதலில் தினேஷிடம் ஜோவிகா, நீங்கள் தனியாக விளையாடுவது போல் தெரியவில்லை, நீங்கள் 3 பேர் ஒரு குரூப் போல தெரிகிறது, தினேஷ் தனியாக விளையாடுகிறார் என்று சொல்ல முடியாது என்றார். இரண்டாவதாக மாயாவிடம் சென்று, உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்கிறது, அர்ச்சனா எல்லோரையும் என்னென்ன பேசுகிறாங்க, இப்போ நீங்கள் அவங்க கூடவே கட்டி புரண்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும் இந்த சீசன் இல்லை என்றால் இந்த சீசன் வேஸ்ட் என்றார். வந்த உடனே அர்ச்சனா மாயா இடையே சண்டை மூட்டி விட்டிருக்கிறார் நம்ம ஜோவிகா. ஜோவிகா செய்வதை பார்த்தால் பிக் பாஸ் 3வது சீசனில் வனிதா உள்ளே சென்று எப்படி கொளுத்தி போட்டாரோ அதே போல் இருக்கிறதென ரசிகர்கள் கலாய்த்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரெண்ட்ஸ் 3.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.